அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. சோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. சோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுறலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்னா, உங்களுடைய ராசிநாதன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் இடத்துல போறது. சோ 2ல இருந்து 3, 3ல இருந்து 4 இதுதான் உங்களுடைய பிளானட். அதாவது புதன் பகவான் அங்கதான் வரிசையா போயிட்டு இருக்காரு. சோ 12ஆம் அதிபதியும் உங்களுடைய 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்வைகளில் இருக்கிறாரு. சரிங்களா? என்னடா நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. பிளஸ் மைனஸ் 2ம் கலந்த ஒரு கலவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது குரு பகவானால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அச்சுறுத்திட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் போக போக உங்களுக்கு சால்வ் அற்புதமா ஆகும். திருமணம் ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இந்த வருடத்துல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க. வீடு கட்டி பாதியில நிக்குது, அந்த வீடு கட்ட முடியுமா, மறுபடியும் நமக்கு அதுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் லோனை தூக்கி கடாசிட்ட வேற எங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னா கூட மீண்டும் அந்த அதிகாரிகளை சந்திச்சு அந்த லோன் வாங்குற அமைப்பு சிறப்பா இருக்கு. ஆபீஸ்ல உழைச்சிட்டு இருக்கிறீங்க, லீவு ஓய்வு உறக்கம் இல்லாம உழைக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களை பத்தி இந்த வருடம் உங்களுக்கு அருமையான ப்ரமோஷன்லாம் காத்து இருக்குதுங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நான் மிகையா சொல்லல, இது நடக்க போகுது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உதவிகள்லாம் சூப்பரா கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல ஒருத்தர் இணைய போறாரு, அது குழந்தைகளாகட்டும், அது திருமணம் போன்ற சுப காரியங்களாகட்டும் நல்லபடியாக நடக்க போகுது.
திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறவங்க அழகான குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி பார்த்துட்டு இருக்கிறாருங்களா, அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் தடையாக தான் போகும். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்டான முயற்சிகள் அப்படிங்கிறது சிறப்பா நீங்க பண்ணுனீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை இதனுடைய 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிற 10ஆம் இடத்துல இருந்து. சோ பதவியில ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்கனவே சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. எந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பண்றது சிறப்பு. உயர் அதிகாரி மேலதிகாரிகள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இணக்கமான போக்கு கடைபிடிப்பது நல்லது. வேலை இல்லை, பழைய வேலை விட்டுட்டோம், புதுசா ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறோம், பழைய வேலைக்கு போக முடியுமா, புதுசா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஆனா ஆரம்பத்துல போய் அதை ஜாயின் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். சரி, இந்த வேலைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை தொடர்ந்து இன்னொரு வேலையும் மறுபடியும் கிடைக்கும் இந்த வருடத்திலேயே. சரிங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பா பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு. எப்போ? ஜனவரி மார்ச்ல வரைக்கும் வக்கரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் மாறுறாரு இந்த வருடத்துல. சோ 11ஆம் இடத்துக்கு லாபாதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரப்போற தாயார்னால நல்ல லாபம் இருக்கு, நன்மைகள் இருக்கு. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கு. வாழ்க்கை துணர் மூலமாக நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, அதனுடைய பார்வைகள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் மேல படுது. இதுவரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் பேசல, ஏதோ ஒரு பிறகு ஏதோ ஒரு சங்கடம் அப்படின்னு எண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பேசாம இருந்தவங்க அண்ணன் தம்பிகிட்ட எல்லாம் நீங்க பேச போறீங்க, தங்கச்சிக்கெல்லாம் பேச போறீங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சில சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு, வாக்குவாதம் இதெல்லாம் மறைய போகுது. 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. சோ குழந்தைகளினால் நல்ல மன மகிழ்ச்சி. குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்து திருமணம் ரொம்ப நாள் காத்திருந்த குழந்தை தம்பதியருக்கு குழந்தை செல் பெற்று இருக்கும் வாய்ப்பு சிறப்பா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடக்குங்க. ப்ரமோஷன் வந்துருச்சு, ஆனா ஒன்றும் ஆர்டர் வரல, அதுக்குண்டான ஊதியம் வரல, அதுக்குண்டான ஒரு சீட்டு தான் மாறி இருக்கணும், ஆனா சம்பளம் அதே சம்பளம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புதுசா சம்பளம் கிடைக்க போகுது. அரசாங்கங்களிடமிருந்து நல்ல ஒரு அமைப்பு. இதனால் வரைக்கும் அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருந்த சில விஷயங்களில கண்டிப்பாக 3 விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அரசு தரப்புல. ஏன்னா 12ஆம் அதிபதி உங்களுடைய சுகத்தை கொடுக்குற 4ஆம் இடத்துல செவ்வாயினுடைய கூட்டணியில, புதனுடைய கூட்டணியில, சிக்கனுடைய கூட்டணியில இருக்கிறாரு. சோ எதிராளிகளாக இருந்தாலும் அவங்க மனம் மாறி உங்களுக்கு வந்து உதவுவாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஒரு லீட் பண்ற ஒரு கைடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய சனி பகவானையும் பார்க்கிறாரு. 4 மற்றும் 5 மற்றும் 6 சனி பகவானையும் பார்க்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறாரு. அப்ப சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த ஏற்கனவே அந்த சனி சுபத்துவமா இருக்கிறாரு. கண்டிப்பாக வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நிலுவையில் இருந்த பணம், போக்குவரத்து, உங்களுடைய சலுகைகள் எல்லாமே கண்டிப்பா இந்த வருடத்துல கிடைக்க போகுது. இதெல்லாம் வருமா அப்படின்னு நம்ம கற்பனையில நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அரசு தரப்பு மற்றும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக கண்டிப்பாக இந்த வருடத்தில் நடக்க போது ஃபுல் லக்ஸூரியாஸான அமைப்பு கூடி வருது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்களை நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. அதுக்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் விஷயத்தை பார்த்துட்டா நீங்கள் விரும்பினா. சரிங்களா? ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும், யோகங்களும், மனதில் இருக்கிற ஆசை, அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.